மலரட்டும் 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 மலரும் பூமி இங்கு மலரட்டும். மலரும் பூமி இது கிராமிய பொருளாதார மேம்பாட்டு நிகழ்ச்சி. அனைவருக்கும் வணக்கம். இப்போது என்னென்றால் என் ஊர் வந்து சிறுவாடி. என் பேர் சண்முகம். சிறுவாடி கிராமம், சவளபுரம் போஸ்ட்டு, மேல்மலையனூர் தாலுக்கா, விழுப்புரம் மாவட்டம். நான் இதுக்கு முன்னே விவசாயம் இப்போ நான் ரன் பண்ணிக்கிறேன். எப்படின்னா ஆர்கானிக் முறையில் ரன் பண்ணிக்கிறேன் நான் 2019லேருந்து. இதுக்கு முன்னே எங்கள் அப்பா பண்ணது, எங்கள் தாத்தா பண்ணது, எங்கள் பாட்டி பண்ணதெல்லாம் வந்து எங்கள் பாட்டன் பாட்டி பண்ணது வந்து நல்லா விவசாயம் பண்ணாங்க. அதே சமயத்தில் கையால் அறுத்தாங்க, நல்ல தழை உரம் போட்டாங்க. அன்றைக்கி இந்த விஷமான ஒரு விஷமருந்தே சேர்க்கலை. அன்றைக்கி காலத்துக்கு வந்து நல்லா ஒரு 100 வருஷ காலம் வாழ்ந்தாங்க. இந்த ஓரம்பார தழை கிழ புண்ணாக்கு பூண்டு துப்புர எருவு அத்தனை கொட்டி அழகாக நெல் எடுத்தாங்க, கம்பு எடுத்தாங்க, கவுரி எடுத்தாங்க, நல்லா சாப்பிட்டாங்க, அழகாக இருந்தாங்க. 100 வருஷ காலம் வாழ்ந்தாங்க. அடுத்து எங்கள் அப்பாவும் ஓரளவுக்கு நல்லாவாக வாழ்ந்தார். அடுத்துக்கு இப்போ வந்து எங்கள் காலத்தில் வந்து இப்போ விஷம் வந்து சேர்ந்து போச்சு. இன்னத்துக்கு பூமியில் வந்து விஷம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது விஷம் போட்ட பிறகு இப்படி இப்படியே விளையுது போது வந்து சாப்பிடுது, அதை நம்ம சொல்ல முடியாது. இப்போ என்னுடைய கருத்துக்கு ஏதோ என்ன மாதிரி ஒரு மகராசம் வந்து சொன்னார், இந்த மாதிரி செஞ்சால் நல்லது, பாரம்பரிய நெல் நட்டால் நல்லது, இது உடம்புக்கு நல்லது அப்படின்ற மாதிரி ஒரு மகராசம் சொன்னார். அப்படியே வந்து நான் இந்த பயிரை வச்சுக்கிறதுக்கு ஆரம்பித்தேன். அந்த பயிர் ஆரம்பிக்கும் போது எனக்கு வந்து விவரம் தெரியல, என்னென்ன மூலிகை போடணும், என்ன பண்ணணும், ஏது பண்ணுன்றதுக்கு எனக்கு விளக்கம் தெரியல. ஒரு 2 வருஷ காலம் நான் ஃபெயிலர் ஆகிட்டேன். நான் பண்ணது 2019 ஸ்டார்ட் பண்ணேன். 2019 ஸ்டார்ட் பண்ணது 2 வருஷ காலம் வந்து ஃபெயிலர் ஆகிட்டேன். என்ன விவரம் தெரியாது இருக்கவே. எங்கள் அண்ணன்மாரெலாம் கூட இருந்தாங்க, அவங்க கூட பேசினாங்க, எங்கள் வீட்டாமாவும் பேசினாங்க, இந்த விஷமருந்து போடாத வந்து அவனால் பயிர் வைக்க முடியுமா, முடியாது அப்படின்ற மாதிரி பேசுனாங்க. அது நான் எதுக்குமே காதில் வாங்கலை. சரி, செயலில் இறங்கிட்டோம், லாபமோ நஷ்டமோ பார்க்கலாம். அதே சமயத்தில் நானும் வீணான வேலைக்கு போகல, நியாயமான வேலைக்கு தான் தொடங்கி இருக்கிறோம். கொஞ்சம் முன்ன பின்ன தான் ரன் பண்ண முடியாமல் என் மனசோடு வச்சுக்கின்னு நானும் 2 வருஷ காலம் ஃபெயிலர் ஆகிட்டு, அப்புறம் என்ன மாதிரி ஆளுங்க பயிர் வைக்கிறோம் பார்த்து பேசி, அப்புறம் மீண்டும் என்னென்ன போடணும், என்ன பண்ணணும், ஏது பண்ணுறோம் கேட்டு, அதுக்கு பிறகு இது தக்கப்பூண்டு விரைப்பேன். முதல்ல இந்த ஆடி மாதம் பயிர் வைக்கிறாங்கன்னா அதுக்கு முன்னே 2 மாதம் முன்னே தக்கப்பூண்டு விரைப்பேன். அதை போட்டு மடக்கி ஓட்டிடுவேன். அது இல்லாத இதுக்கு முன்னே 4-5 கேனு வாங்கி வச்சுக்குவேன் பேரில். இதுக்கு முன்னே கோமிலாம் வச்சு ரெடி பண்ணி ஊற்றிக்குவேன். இது பெரிய காரியமே கிடையாது இந்த விஷமருந்து போடாத பயிர் வைக்கிறதுக்கு. என்ன அப்படிங்க, எல்லாம் மாட்டு சாணி, மாட்டு கோமியம், மாட்டு பால், மாட்டு தயிர், இதிலே ரெடி பண்ணலாம். அது இல்லாத நம்ம காடு பக்கத்தில் இருக்கிற அத்தனை மூலிகை வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா மேல் மூலிகை கிடைக்கிறதுக்கு வேப்பந்தயை, எட்டித்தயை, எருக்கந்தயை, அப்புறம் கொய்யாத்தயை, அவிஞ்சத்தயை, இந்த மாதிரி எத்தனையோ வகை இருக்குது. இந்த மாதிரி போட்டு முதல்ல ஊற வச்சிடணும். ஊற வச்சு ஒரு 2 மாதம் பொறுத்து மேல் மூலிகை கிடைக்குன்னு வச்சுக்க, அந்த பூச்சே வந்து கிட்ட அணுகாது. ஆனால் ஏற்கனவே நான் வந்து விதைகள் வந்து நிறைய விடுவேன். 10 மருக்கா 5 மருக்கா விடுவேன். இப்போலாம் வந்து 1 கிலோ, 2 கிலோ, 1.5 கிலோ, 5 கிலோ, அரை கிலோ இதுதான் விடுவேன். விட்டு நட்டு நானும் எங்கள் வீட்டாம்மா மட்டும்தான் நடுவோம். எங்கள் வீட்டாம்மா மட்டும்தான். அவங்க ஒரு தரம் நட்டாங்க. அவங்க வந்து அழகாக வந்து சாலை நாடு போட்டு விடுவாங்க. ஒரே ஒரு நாற்று தான். ஒரே ஒரு நாற்று வச்சு நட்டாலே கிட்டத்தட்ட அது நாற்றை விட்டு ஒரு 15-17 நாளில் எடுத்து நட்டுருவேன். அந்த நாட்டை வந்து 17 நாள் எடுத்து நட்டுன்னு மீண்டும் ஒரு 10 நாள் 15 நாளுக்குள்ளே கோணை வெட்டு போட்டு ஓட்டுவேன். கோணை வெட்டு போட்டு ஓட்டின உடனே நல்லா பீராக நல்லா நிறைய வந்து கலப்பு வந்துடும். அதில் கிளப்பு கிட்டத்தட்ட ஒரு 20-30 கிளப்புக்கு பீராக வந்துடும். நான் கோணை வெட்டு ஓட்டுவேன். எங்கள் வீட்டாம்மா அப்படியே பின்னாடி வந்து 1-2 கலர்றது எடுத்துருவாங்க. அப்படியே இந்த மாதிரி போட்டு ஓடும்போது இந்த மூலிகைலாம் போடுறத விட்டுட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டால் அதிகம் வளர்ந்துடுது. அடித்தீனி போட்டு நம்ம வீட்டில் மாடு இருக்குது, பசு மாடு வந்து ஒரு 8 மாடு இருக்குது. தக்கம்புல்லாம் போட்டு ஓட்டிட்டு மீண்டும் இந்த எருவு போட்டு ஓட்டிட்டு மீண்டும் மூலிகைலாம் போட்டால் அதிகம் வளர்ந்துடுது. அதனால் இந்த மூலிகை வந்து ஊற்றுறதில்ல, இதோட விட்டுருது. இதே வந்து எனக்கு ஆளுங்க மட்டும் வந்துடுது. ஏன்னா அதை பார் வளர்ந்து வீந்து போச்சு. இது வந்து மாப்பிளை சம்பா, இதனுடைய ஜாதி வந்து மாப்பிளை சம்பா. இப்போ இது நின்றுச்சுன்னா எனக்கு மேலே இருக்கும். அதுக்காக மூலிகை போகிறத விட்டுட்டேன். அடித்தீனி போகிறதோட சரி. இதில் வந்து பாதுகாப்பு பண்ணிக்கின்னு களை எடுத்துக்கின்னு நல்லா 15-20 தூர் 30 தூர் வந்துக்குது போகுது. ஆனால் மாதத்தில் வந்து எந்த ஒரு தவறும் இல்லை. கொஞ்சம் கஷ்டப்படணும் ஸ்டார்டிங்கில். ஏன்னா இந்த பூமியில் வந்து முதல்ல போட்ட விஷம் மருந்து மாறுற வரலாம்
இது வந்து நம்ம வந்து கரெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 20 வகையான தானிய பொருள் போட்டு ஓட்டணும், பூமியில் போட்டு ஓட்டணும். ஒரு ஏக்கருக்கு ஒரு 12 கிலோ தானிய பொருள் கலந்து போட்டு ஓட்டி எல்லாம் இந்த அளவுக்கு சைஸு பூ எடுக்கிற டைமில் போட்டு மடக்கி ஓட்டிடணும். அந்த மாதிரி ஒரு 2 தரம் 3 தரம் ஓட்டிட்டுனா இந்த விஷம் மருந்தை பூமியில் மண்ணிலேருந்து எடுத்துட்டாது. அது எடுத்துட்ட பிறகு அப்புறம் நார்மல் ஒரு மண்ணாக ஆகிவிடுது. மண்ணாக வந்து நல்ல சூழ்நிலைக்கு வந்து ஏற்பட்டுப்படுது. அப்புறம் அதுக்கு அடுத்தது பிரச்சனை இல்லை. நார்மலாக நீ மாட்டின எப்படி என்ன பண்ணுறியோ தயை போடலாம், எரு போடலாம், மூலிகை போடலாம், இந்த மாதிரி போட்டு போட்டு விரைக்கலாம். அந்த மாதிரி போட்டுனா நார்மலாக வந்து வந்துடுது. இது வந்து விஷமருந்து கடைக்கு போடணுன்னு அவசியமே கிடையாது ஐயா. ஏன்னா என்னுடைய அனுபவம் இதுக்குள்ளே எனக்கு முன்னோர்கள் சொன்னது அந்த கணக்கு பண்ணி பார்த்தா இன்றைக்கி நல்ல உடம்புக்கு நல்லது. ஆனால் பாரம்பரிய நெல் வந்து ஒவ்வொரு நெல் அரிசியும் ஒவ்வொரு மூலிகை, எத்தனை வகை இருக்குதோ அத்தனை வகையும் ஒவ்வொரு மூலிகை. அந்த அரிசி உணவு சாப்பாடுன்னு சொல்கிறத விட மூலிகைன்னு சொல்லியே சாப்பிட்ணும். உணவு தான் மூலிகை தான் உணவு. நீ வைத்தியர்கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை. இதை சாப்பிட உனக்கு ஆட்டோமேட்டிக்காகவே சரி, உனக்கு வந்து அந்த உடம்புடைய நேக்கே தெரிஞ்சிடும், நடவடிக்கையாக தெரிஞ்சிடும். ஓஹோ 4 மாதத்துக்கு முன்னே இருந்த உடம்பு இப்போ எப்படி இருக்குது, 6 மாதத்துக்கு முன்னே இருந்த உடம்பு இப்போ எப்படி இருக்குது. ஆனால் கூடிமானம் வெளி சாப்பாடை ஒதுக்கிடணும். அடுத்தது ஐயா, இந்த நெல் அரிசி சாப்பிட எங்கள் வீட்டு அம்மாவுக்கு வந்து தைராய்டு இருந்துச்சு. சென்னையில் தான் வைத்தியம் பண்ணேன் நான். அப்புறம் இந்த நெல் அரிசி நான் நடுறதுக்கு ஆரம்பித்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக சாப்பிட ஆரம்பித்தோம். இது என்னென்ன நெல் அப்படின்னா நம்ம விளையிறது மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி, தூய மல்லி, இலப்புப்பு சம்பா, பூங்காறு, ரத்தசாலி, இந்த மாதிரி பலவித ஐட்டங்கள் வந்து நானே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சம்பாவில் ஒரு 4 ஐட்டம், மடங்கில் ஒரு 4 ஐட்டம், 8 ஐட்டம் நம்ம எப்போதும் இருக்கும். அதே சமயத்தில் அத்தனை இல்லைனா கூட என்ன மாதிரி பயிர் வைக்கிறதுல வேறு ஆளுகிட்ட 4 கிலோ 3 கிலோ வாங்கியாந்து நான் சாப்பிடுவேன். இதை அவங்க சாப்பிட இந்த தைராய்டோட பிரச்சனை வந்து தெரியல, ஆட்டோமேட்டிக்காக வந்து குறைஞ்சிக்குது. ஆனால் வைத்தியத்துக்கு போகல. ஆனால் வைத்தியம் பண்ணணும் தான், இருந்தாலும் அந்த பிரச்சனை வந்து இல்லை. அதுக்கு முன்னே சாப்பிடும்போது சாப்பாட்டை முயங்க முடியாது. இப்போ அந்த எந்த பிரச்சனையும் இல்லாத இருக்குது. அந்த மாதிரி எனக்கு கூட சில சின்ன பிரச்சனை இருந்துச்சு. இப்போ அதுவும் வந்து அழகான முறையில் தெரியல ஐயா. அது ஒரு நாளைக்கு எப்படி ஒரு அப்புறம் கடவுளோட செயல், அதை நான் சொல்ல மாட்டேன் அதை. ஆனால் ஓரளவுக்கு தடுக்கிறதுக்கு நிறைய 100க்கு 90% வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த நெல் அரிசி பயிர் வைக்கணும், சாப்பிடணும். நமக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கி நான் ஒரு ஆள் 2019 ரன் பண்ணேன். இன்றைக்கி என் சத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேருக்கு விதை கொடுத்துக்கிறேன். கரெக்டாக பண்ணுறாங்க. அவங்களும் வந்து என்ன சரி இதான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து ஏற்பாடு அவங்க குடும்பத்துக்கு சிக்கனமாக வச்சுக்கிறாங்க. சிக்கனமாக வச்சு அவங்க குடும்பத்தில் சாப்பிட்றாங்க. ஆனால் அந்த மாதிரி இன்னமும் இந்த பாரம்பரிய நெல் யார் முதல் அறிகுறி அப்படின்னா நம்மாழ்வார் ஒரு ஆள் தான். இந்த நாட்டை போயிடுச்சு அந்த விதைங்க. அந்த வெளிநாட்டிலேருந்து ஒவ்வொரு விதையாக 4 விதை 5 விதை எத்தாந்து தமிழ்நாட்டில் நல்லா நிறைஞ்சதே அவர் ஒரு ஆள் தான். அவர் இல்லைன்னா இன்றைக்கி இந்த உணவு வந்து இந்த தமிழ்நாட்டுக்கே ஒரு ஆள் நன்மை செஞ்சாக இருப்பார். அவர் கடவுளாக வேற என்னவா அவர் கையெழுத்து கும்பிடணும். அவர் வந்து நம்ம மறக்கக்கூடாது. ஏன்னா நம்ம குடும்பத்துக்கு நம்மளாலே ஒன்று சப்ளை பண்ண முடியல, ஒரு வேலை செய்ய முடியல. தமிழ்நாட்டுக்கே பண்ணா இருப்பார். இன்றைக்கி காலமாயிட்டார் அவர். இன்றைக்கி எல்லாரும் வச்சுக்கிறாங்க. எந்த ஒரு தவறும் வந்து சொல்கிறதுக்கு இடம் கிடையாது. அந்த மாதிரி சூழ்நிலை ஏன்னா ஒரு நன்மையே என் குடும்பத்துக்கு நல்லா இருக்குது. அதே சமயத்தில் எனக்கு போக நானும் ஒரு 10 குடும்பத்துக்கு 15 குடும்பத்துக்கு சப்ளை பண்ணிக்கிறேன். என்கிட்ட வாங்கி சாப்பிட்றாங்க. அவங்களாம் கூப்பிட்டு கேட்பாங்க வருஷம் ஃபுல்லாக அந்த என்னென்ன வாங்கியோ அதுவும் தேவைப்படும் போது நான் இங்கே குறையால் அனுப்பிச்சிடுவேன். அவங்க வந்து சாப்பிடுங்கிறாங்க. எந்த ஒரு தவறுன்னு சொல்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. நம்மக்கிட்ட 1000 இருக்குது இல்லை. ஆனால் மெயினானது இன்றைக்கி உணவு தான் ஐயா. உணவுக்கு நிகரானது எதுவும் இல்லை. உணவு சரியாக சாப்பிட்றேன்னா உனக்கு உடம்பு நல்லா இருக்கும். உனக்கு உடம்பு நல்லா இருக்குதுன்னா அப்புறம் நீ எங்கேனாலும் ஓடியாடலாம், சாப்பிட்லாம், வேலை செய்யலாம், சம்பாதிக்கலாம், எதை வேணாலும் சேஃப்டி பண்ணலாம். மெயின் காரணம் மக்களுக்கு
இப்போ எனக்கு மட்டும் பேசலை, ஊர் மக்களுக்கு தான் பொதுவாகுது. உணவு மெயினானது. ஒரு குழந்தை தாய்ப்பால் சாப்பிட்றது 1 வருஷம் 1.5 வருஷம், அதுக்கடுத்து இந்த உணவு தான் ஐயா. காலம் ஃபுல்லாக இந்த உணவு விட்டால் வேறு வழி இல்லை. இதான் சாப்பிடணும். அதே சமயத்தில் ஏற்கனவே வந்து இப்போ வந்து நிறைய ஒட்டு ரகமாகி போச்சு. ஆனால் இது பாரம்பரியம்னால் எதை எடுத்தாலும் ஒட்டு தான். காலம் அந்த மாதிரி ஆகிப்போச்சு, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இப்போ தமிழகத்தில் வந்து நிறைய பாரம்பரியம் உருவாகுது, தவறில்லை. ஒன்றை வச்சு இன்னும் கொஞ்ச நாளில் காலம் மாறுறதுக்கு, இந்த பாரம்பரிய நெல் உருவாகிறதுக்கு இந்த இளைஞருக்கு நல்லா தெரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா இளைஞர்கள் நல்லா படிச்சுட்டு இருக்கிறாங்க தமிழகத்தில். அவங்களுக்கு நம்ம சொல்ல வேணாம். அவங்க செல்லில் பார்த்து அவங்கவுங்க வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு, ஒரு முன்னேற்றத்துக்கு ஒரு நன்மையாகவே இருக்கும். இது வந்து தீர்மை வராது. ஏன்னா இன்றைக்கி பார்த்து செய்கிறாங்க. நாளைக்கு இளைஞருக்கு மெயினான ஒரு கட்டம் இது. இந்த எங்கள் காலம் இப்படியே போயிட்டாலும் இளைஞருங்க வந்து நல்ல மாதிரி செய்வாங்க, நல்ல மாதிரி இருப்பாங்க. ஐயா இப்போ இந்த அறுவடை வந்து நான் இப்போ கையால் அரைக்கிறேன். சுற்றி அத்தனை பேரும் மிஷின் விட்டு அறுத்துட்டாங்க ஐயா. நான் அத்தனை ரகமும் கையால் அறுத்து அதை அடித்து நானும் எங்கள் வீட்டு அம்மா சேஃப்டி பண்ணுறதுல ரொம்ப ஒரு கஷ்டம். ஏன்னா இது வந்து கலக்கக்கூடாது. வண்டி விட்டு அறுத்தலாம். அந்த நெல் இந்த நெல் எல்லாம் ஒன்றா கலந்தால் பலன் கிடைக்காது, கண்டிப்பாக பலன் கிடைக்காது. அதே சமயத்தில் இந்த ரைஸ் மில்லை நான் கொடுத்தேன் ஐயா, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னே அவிச்சு ஊற வச்சு அரைச்சி கொடுக்குறதுக்கு. அவர் என்ன பண்ணால், அவர் சூழ்நாலும் நம்ம குறை சொல்லக்கூடாது, அதில் இந்த ஒன்றா போட்டு அரைச்சிட்டார். ஒன்றா போட்டு அரைச்சி விட்டு கேட்டால், நான் ஒன்றா போட்டு அரைச்சேன். சரி, அவர் நம்ம கோச்சிக்கலாமா? தவறல். நாம் வேலையை தான் நாம் செஞ்சுக்கணும் அப்படின்ட்டு அப்படியே வந்து ஆவியில் வேறு மாதிரி ட்ரம் எடுத்தேன். கீழே தகடு, மேலே தண்ணி, அதுக்கு மேலே ஜலடை, அதுக்கு மேலே தான் நெல். நானும் எங்கள் வீட்டு அம்மா தான் வீட்டிலே அவிச்சு போடுவோம். வீட்டிலே அவிச்சு போட்டு எங்கள் கண் எதிரில் ரைஸ் மில்லில் போய் அரைப்போம், எங்கள் கண் எதிரில் போய் ரைஸ் மில்லில் உரிப்போம். கைக்குத்தல் அந்த மாதிரி எடுத்தாந்து ரொம்ப ஒரு கஷ்டம். ஏன்னா நாங்களே கையால் அறுத்து நாங்களே எடுத்து போட்டு அடித்து நாங்களே பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு கஷ்டம். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கக்கூடாது. ஏன்னா இப்போ கூட நைட்டு பண்ணி வச்சு துண்டு பிடிச்சி என்ன பண்ணுறது, எல்லாரும் ஒன்றா கும்பலாக அறுத்துட்டு இருக்கலாம், அறுக்க முடியல. அந்த மாதிரி சூழ்நிலை இந்த மாதிரி வந்து பண்ணிக்கின்னு நாங்கள் செயல்படுத்திக்கின்னு நல்லா இருக்கிறோம். உடம்புக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல மாதிரியாக இருக்குது. அதை வந்து நம்ம குறை சொல்கிறதுக்கு வந்து இடம் கிடையாது ஐயா. இதுதான் ஐயா நம்மளுடைய வாழ்க்கை சூழ்நிலை, சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது. இப்போ கூட கட்டு வந்து களத்தில் இருக்குது, அதை போய் அடிக்கணும். மந்தில் நெல் இருக்குது, அதை போய் கலைக்கணும். அங்கேயும் கொஞ்சம் அங்கேயும் கொஞ்சம். இது ஒரே நெல்லாக நெட்டுட்டு போயிடும் அப்படின்னா ஒரே நெல்லில் வேலை முடிச்சிடும். இது 4 நெல் 5 நெல் நடவே அங்கேயும் கொஞ்சம் அறக்கணும், அங்கே தனியாக வைக்கணும், அது தனியாக பாதுகாப்பு பண்ணணும். இந்த நெல் அதை விட கலக்கூடாது, அந்த நெல் இதை விட கலக்கூடாது. இதனால் ஏன்னா நானும் எங்கள் வீட்டாமோ கரெக்டாக இல்லைன்னா பண்ண முடியாது. நானும் எங்கள் வீட்டாமாவும் கரெக்டாக இருக்கிறோம். நடுறதுலேருந்து நாத்தூரத்துலேருந்து 2 பேரும் ஒற்றுமையாக வந்து வேலை செய்கிறோம். நம்ம வீட்டில் கரவல் பசலாம் இருக்குது, பால் எல்லாம் கரெக்டாக பண்ணுறோம், தவறில்லை. உணவு வந்து நல்ல மாதிரியே சாப்பிட்டுங்கிறோம். இதான் ஐயா ஒரு முக்கியமான கட்டம் நமக்கு. இது வந்து நமக்கு மட்டும் இல்லை, நாட்டுக்கே ஐயா. தக்க பூண்டு விரைச்சிட்டு ஓட்டி களை எடுத்துட்ட பிறகு மீன் அமையும் ஒன்றுக்கு இது ஐயா. அந்த மீனும் வெல்லமும் போட்டு முதல்ல ஊற வச்சிடணும். கேனில் போட்டு ஊற வச்சுட்டா அதில் 10 நாள் 15 நாள் பொறுத்து ஊற வச்சு மீண்டும் வாழைப்பாயத்தை அதில் போடணும். வாழைப்பாயத்தை போட்டு ஊற வச்சு நல்லா டெய்லி கலக்கி விடணும். அதை கலக்கி கொடுத்து ஒரு ஏக்கருக்கு ஒரு 5 லிட்ரு அல்லது 7 லிட்ரு ஊற்றினா போதும் ஐயா. பயிர் சும்மா கரங்கரன்னு வரும். அது இல்லாத இதுவும் இருக்குது. மாட்டு சாணியத்தில் வந்து மாட்டு சாணியம், கோமியம், தயிர், பால், வெல்லம் இதெல்லாம் போட்டு அதையும் டெய்லி போட்டு ஊற வச்சு டெய்லி கலக்கணும். அதை காலையில் ஒரு தரம், பொழுதுக்கு ஒரு தரம் இதை வந்து கலக்கணும். இதை கலக்கி விட்டு அதுவும் வந்து 1 வாரம் அல்லது ஒரு 10 நாளுக்குள்ளே நம்ம மோட்டார் விடும்போது வாமடையில் எடுத்து போய் அழகாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். அது ஆட்டாமட்டாக வந்து கலைஞ்சி போயிடும். அது ஒவ்வொரு கைனிக்கு ஊற்றணும். அந்த மாதிரி தானிய பொருள் போட்டு அரைச்சி அதுலேயும் வந்து வெல்லம் போடணும். வெல்லம் போட்டு இதெல்லாம் போட்டு கரைச்சி ஊற்றணும்னு வச்சுக்க, அதெல்லாம் ஒவ்வொரு ரகமும் இருக்குது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. இந்த அடி உரம் போகிறது வந்து மேல் உரம் போகிறது. அதே மேல் மூலிகை அடி வந்து ஒரு டேங்குங்க ஒரு 300 மில்லி ஊற்றினா போதும் ஐயா. பலவித மூலிகை ஊற வச்சு, என்னது கோமியத்தில் ஊற வச்சு 300 மில்லி ஒரு டேங்க் குடிச்சு அடிச்சுன்னா அது வந்து பூச்சி வந்து சாவாது. ஆனால் பூச்சி அப்பால் போய்டும். நான் கையில் விட்டு அது சாவறப்போ ஒரு இது கிடையாது. அது பூச்சி விரட்டின்னு சொல்கிறது. இதே பூச்சி விரட்டின்னு சொல்கிறது. இந்த மாதிரி அதை போட்டு மேல் மூலிகை அடிச்சு அது கதிர் வரும்போது
மோர், தேங்காய் பால் இது ரெண்டுத்தையும் ஊற வச்சிடணும். போட்டு ஊற வச்சு நல்லா புளிச்சு வந்த பிறகு அதை ஒரு கேனுக்கு ஒரு 1/2 லிட்ரு அல்லது ஒரு 600 மில்லி அதை போட்டு மூலிகை அடிச்சுன்னு வச்சுக்க. அருமையாக அது வந்து மணி நல்லா பிடிக்கும். பூ வரும்போது மணி வந்து நல்லா பிடிக்கும். அது வேஸ்ட் ஆகாது, பதிலாக ஆகாது. அந்த மாதிரி நான் அடிச்சிருக்கிறேன். இப்போ வந்து பார்க்கலான்னு வச்சு அந்த மாதிரி அடிச்சிக்கிறேன். அந்த மாதிரி அறுவடையும் போது எந்த ஒரு தவறுதலும் வந்து வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. பாயிண்ட்டாக அடி உரத்துலேருந்து முதல் நாற்று உரத்துக்கு முன்னேருந்து அரைக்கல் வந்து இந்த மாதிரி பண்ணால் பயிர் வந்து அழகாக சேம்பாக வரும். அது தவறு சொல்கிறதுக்கு சான்ஸே இல்லை. நம்ம விஷமருந்து கடைக்கு போவே தேவை. இது வந்து பெரிய ஒரு காரியம் இல்லை ஐயா, சாதாரண ஒரு வேலை இது. ஏன்னா நானே முதல்ல பயந்தேன், ஆனால் இப்போ எனக்கு சாதாரணமாகி போச்சு. அதுக்கு செலவு அதிகம் கிடையாது. எல்லாம் நம்ம வீட்டிலேருந்து எடுத்துக்கிட்டு தான். ஒன்று வெள்ளு மட்டும் வாங்கணும், மீதெல்லாம் நம்ம வீட்டிலே தான். எந்த தவறும் கிடையாது. இதை வந்து இன்னும் இருக்கிறவங்க 10 பேர் பார்த்து நானும் என்னால் முடிஞ்சவங்களும் சில குறிப்பிட்ட கஸ்டமர் உருவாக்கியிருக்கிறேன். ஆனால் அவங்களும் 4 பேர் சொல்லி உருவாக்குறாங்க. தவறுன்னு சொல்கிறதுக்கு இடம் கிடையாது. நன்மை, புதுவாது நன்மை இது. அந்த மாதிரி நம்ம பூமியில் எடுத்து நம்ம அழகாக சாப்பிட்லாம் ஐயா. ஏன் நம்ம வந்து இந்த நாற்று எடுத்து நடும்போது நாங்கள் ஒரு ஃப்ரீயாக, எனக்கு வந்து 60 வயசு தொட்டுச்சு ஐயா. ஃப்ரீயாக நானும் எங்கள் வீட்டு அம்மாவும் ஃப்ரீயாக நடும்போதே, நீ ஒத்த நாற்று வச்சு நடு, இது பாறை மாதிரி நெல், இது ஒத்த நாற்று வச்சு நடு, சாலை நடவை போடு, ஒத்த நாற்று வச்சு நடு, ஒத்த நாற்று வச்சு நடு, நான் உனக்கு நாட்டு பசு பால் தரேன், நாட்டு சர்க்கரை தரேன், உனக்கு நான் நாட்டு பசு பால் தரேன், நாட்டு சர்க்கரை தரேன், உனக்கு புளியாம்பூ சேலை தரேன், புள்ளி போட்ட ரவிக்க தரேன். ஏய், நம்ம 2 பேருக்கு ஒரு ஃப்ரீ. கட்டு அடித்து முடிஞ்சு போச்சு, நீ அசராத, நீ கவலைப்படாத, இந்த விவசாயத்தில் கொஞ்சம் கஷ்டம்தான் இருக்க செய்யும். போடு ஐ வாஸ் வெய்ய ஏறி போச்சு, கட்டு அடிஞ்சு முடிஞ்சு போச்சு. பார் எப்படி கொட்டது பார்த்தியா, பல கொட்டது பார். அப்படியே பாரம்பரிய நெல் இது, வந்து கருப்பு கவுனி நெல். என்னதே இது ஒரு ஃப்ரீயாக நம்ம பாருது, வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து டைம் போகிறது தெரியாது. உனக்கு ஃப்ரீயாக இருக்கும், எனக்கும் ஃப்ரீயாக இருக்கும். இது வந்து பொதுவாகுது. இதுக்காக தான் நான் பாடுறது. இதுக்காக நம்ம வந்து வருத்தப்படக்கூடாது. நமக்கு என்ன கிடக்குது, காலம் கடந்து போச்சு. நல்லா ஃப்ரீயாக பாடணுன்றதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. போடு, நாற்று நடவு போடு, களை எடுத்துட்டு நல்லா நம்ம பயிரை வந்து ஷேம்பாக பார்க்கலாம். நம்ம ஐயா, இந்த தண்ணிக்கும் இந்த பூமிக்கும் என்னைக்கும் வில்லகமில்லை, இந்த தண்ணிக்கும் பூமிக்கும் என்னைக்கும் வில்லகமில்லை, பாரம்பரிய நெல்லுக்கும் இந்த மண்ணுக்கும் என்னைக்கும் வில்லகமில்லை. இந்த அரிசியை எந்த விதத்தில் சாப்பிடணும்னு கேட்டுங்க ஐயா. நான் சொல்கிறேன், அழகாக சொல்கிறேன். காலையில் ஒரு 150 ஒரு 4 பேர் வீட்டில் இருக்கிறாங்கன்னா வெடிக்காலம் ஒரு 2 மணி நேரம் ஊறினா போதும். ஏன் கைக்குத்தல் அரிசி ஒரு 200 கிராம் போட்டால் போதும், 4 பேர் சாப்பிட்லாம். அதை ஒரு 2 மணி நேரம் ஊறி மிக்சியில் போட்டு ஆட்டி தண்ணி வச்சு நல்லா கொச்சி பிறகு இதை போட்டு விட்டால் நல்லா கஞ்சாயிடும். ஆளுக்கு 1 கிளாஸ் 2 கிளாஸ் சாப்பிட்டா போதும், அருமையாக இருக்கும். 2 கிளாஸ் சாப்பிட்டுட்டு மீதம் மதியம் சாப்பாடு சாப்பிட்டு நல்லா பசி எடுக்கும் ஐயா. இதில் ஒரு நாளைக்கு ஒரு விதமான அரிசி, ஒரு நாளைக்கு மாப்பிளை சம்பா, ஒரு நாளைக்கு கருப்பு கவுனி, ஒரு நாளைக்கு தூய மல்லி, ஒரு நாளைக்கு இலப்பூ சம்பா, ஒரு நாளைக்கு பூங்காறு, ஒரு நாளைக்கு ரத்தசாலி, ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் இந்த மாதிரி சாப்பிடுவாங்க. அது இல்லாத இந்த அரிசி அத்தனையும் கலந்து நாஷாக போடுங்க. அது ஒன்றும் இல்லை, ஒரு 100 கிராம் சேர்த்துக்குங்க. இந்த அரிசியில் 100, அந்த அரிசி 100, அந்த அரிசி 100, அந்த அரிசி 100. நான் அழகாக பாயிண்ட் பண்ணி தரேன். அந்த 100 கிராம் போட்டு நாஷா பண்ணுங்கள். அது இல்லாத உப்புமா செய்யலாம் ஐயா. உப்புமா செஞ்சால் ஒன்றும் இல்லை. அது என்ன பண்ணணும்னா, பச்சரிசி எடுத்து வறுத்துக்கணும். பச்சை எடுத்து வறுத்து நல்லா மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கணும். சும்மா ஒரு கிளாஸ் இருந்தால் போதும், சின்ன கிளாஸாக 1 கிளாஸ் பொடி பண்ணி அப்படியே நம்ம ரவை கிளற மாதிரி தான்
சாதாரணமாக ஒன்றும் அதிகம் போட வேண்டியதில்லை. தக்காளி வெங்காயம் போட்டு தண்ணி கொஞ்சம் கருப்பில் கொத்தன்னு போட்டு எடுத்தால் ஏதோ சட்னி வச்சுக்கங்க. மல்லாட்டை சட்னி வச்சா நல்லாயிருக்கும். எது ஒன்று வச்சுக்கங்க, அதுவும் சாப்பிட்லாம். அது இல்லாத இதில் கோழிக்கிட்ட சுடலாம், முறுக்கு சுடலாம். நான் சாப்பிட்டுக்கிறேன், நான் சாப்பிட்டுன்னு இருக்கிறேன். கோழிக்கிட்ட முறுக்கு அதிரசம் அத்தனையும் வந்து சாப்பிட்டுக்கிறேன். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமாக இந்த அரிசியில் டெய்லி சாப்பிட்டோங்க. சாப்பிட்டு அந்த பிறகு 6 மாதம் பொறுத்து பாருங்கள் ஐயா. நான் வந்து விஷமருந்து போடாத விட்டு கிட்டத்தட்ட இந்த 2026 7வது வருஷம் பிறந்து போச்சு. நான் சாப்பிட்டு பெயினுக்கு பலனை கிடச்சிக்கிச்சு. இது உங்களுக்கும் நன்மையாக இருக்குது. பொதுவாகுது இந்த மாதிரி முறையில் சாப்பிடணும். சாப்பிட்டால் உடம்பு வந்து நல்லாவே இருக்கும், நன்மையாகவே இருக்கும்போது நான் இப்படி தான் சாப்பிட்டுக்கிறேன். எங்கள் குடும்பம் ஃபுல்லாக தான் சாப்பிடுது. அதை பற்றி எதுவும் பிரச்சனை இல்லை. அதே சமயத்தில் நான் ஏன்னா சென்னைக்கு போனாலும் சரி, எங்கள் வீட்டு அம்மா வெடிகாலம் 3 மணிக்கு 4 மணிக்கு எழுந்து சமையல் செஞ்சு கொடுத்துருவாங்க. ஒரு கப்பில் போட்டு கொடுத்துருவாங்க. நான் வெடிகாலம் சாப்பிட்டு தான் போவேன். மதியம் வந்து இங்கே சாப்பிட்ருவேன். அப்புறம் மீண்டும் ஒரு 3 மணிக்கு சாப்பிட்டு கூடிமாலாம் வந்துடுவேன். தற்போது அங்கே நான் நிற்கிற மாதிரி இருந்தால் ஏதோ வேறு வழியில் சாப்பிட்டு தான் ஆகணும். இதில் சாப்பாடெலாம் வந்து நான் ஒதுக்கிட்டுன்னு வச்சுக்கேன். அந்த மாதிரி சூழ்நிலை இந்த கண்டினியூ பண்ணால் கேரண்டாக ஒரு நன்மை கிடைக்கும். இது தெளிவாக சொல்கிறேன். இந்த அரிசி வந்து பதம் உணவுக்கு எப்படி அப்படின்னு கேட்டால், நெல் அறுத்து காய வச்சு அவிச்சு எடுக்கிறது வந்து வேறு. ஆனால் அதை அவிக்காத பச்சையாக எடுக்கிறது வந்து வேறு. அதுக்கு வந்து இந்த கோழிக்கிட்ட முறுக்கு இதெல்லாம் செய்கிறது வந்து முறுக்கு செய்கிறது, கோழிக்கிட்ட செய்கிறது, அதர் செய்கிறதுலாம் வந்து பச்சை அவிக்காத அரிசி எடுத்து உரிச்சிக்கணும். உரிச்சி நான் கைக்குத்தல் கொடுக்குறேன். அந்த மாதிரி முறையில் தான் பச்சை அரிசி. ஆனால் நீங்கள் வேறு விதமாக நினச்சிட்டு போகிறீங்க. அவிச்சதை வச்சு வந்து கஞ்சி காசுறது, இட்லிக்கு போகிறது, இதையும் சேர்த்துக்கலாம், தவறில்லை. இருந்தாலும் இது அவிச்சதுலேருந்து வராது. உப்புமா செய்ய வராது, கோழிக்கிட்டுக்கு வராது, முறுக்கு சுட வராது, அதர்சம் சுட வராது. நெல்லை எடுத்து காய வச்சு அப்படியே கைக்குத்தல் உரிச்சி கொடுப்பேன் நான். அதை வந்து எடுத்து இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணணும். இதுதான் என் முக்கியமான கட்டம். அது அவிச்சது, இது பச்சை எடுத்து அப்படியே உரிக்கிறது. அவிக்காத நெல், இது அவிச்ச நெல் அப்படின்ற ஒரு பதம். அவிக்காத நெல் தான் வந்து கோழிக்கிட்டலாம் செய்யலாம். அவிச்ச நெல்லை பண்ண முடியாது. அதுக்கு அந்த கஞ்சி காசுலாம் நாஷ்டாவுக்கு போட்டுக்கலாம். இதுக்கு ஃபுல்லாக காரணம் ஐயா, நான் மட்டும் என்னால் பண்ணவே முடியாது ஐயா. எங்கள் வீட்டு அம்மா இல்லாத பண்ண முடியாது. அவங்க தான் மெயின் காரணம். ஏன் பண்ண கேட்டால், நெல் அரைக்கும் போது ஒரே ஒரு கலப்பு இருந்தாலும் எடுத்து அப்பால் வச்சுருவாங்க. முக்கியமான காரணம். நான் நடுவோம், போயிடும், ஆடை ஓட்டுவோம், மாட்டுவோம், வெளியே போவோம், அது வந்து வேறு. நெல் அருவாளால் அரைக்கும் போது ஒரே ஒரு கலப்பு, ஒரு இணுக்கு இருந்தால் அப்பால் எடுத்து வச்சுருவாங்க. காரணம் யாருன்னா அதுக்கு தான். இன்றைக்கி நான் வந்து விதை நெல்லாம் நிறைய தரேன். ஆனால் கையறுவடைக்கு என்கிட்ட தான் வருவாங்க. நிறைய பேர் அறுக்கிறாங்க வண்டி விட்டு. அது வந்து வருஷம் அவங்களால பண்ண முடியாது. நான் நிறைய பேருக்கு குடிமரம் நிறைய பேருக்கு தரேன். என்கிட்ட தான் வருவாங்க. ஏன்னா பப்ளிக்கில் தெரிஞ்சு போச்சு. ஏன்னா 4 வருஷத்துக்கு மிச்சமாகி போச்சு. நான் ரெடி ஆகி 4 வருஷத்துக்கு மிச்சமாகி போச்சு. ரெடி இல்லாத போது 2 வருஷம் இருந்தேன். ஏன்னா விதை நெல் விற்கிறதுக்கு காரணம், முக்கியமான காரணம்னா எங்கள் வீட்டு அம்மா தான். ஏன்னா தெளிவு பண்ணிடுறாங்க, சுத்தம் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அவங்கள நான் மறக்கிறதுக்கு இடமே கிடையாது. பொதுவாகுது பார், இவங்க தான் 2 பேர் தான். என்ன நான் வேலை செய்கிற அதுவும் தவிர என்னை விட அவங்க தான் அதிகமான முறையில் வந்து பாதுகாப்பு பண்ணுறது. இங்கே கையில் நெல் அறுத்தாலும் சரி, அடித்தாலும் சரி, விதை விட்டாலும் சரி, அந்த களைக்கும் போதும் 1 2 இருந்தால் எடுத்துருவாங்க. விதையை வந்து கலப்பு எடுத்துருவாங்க. ஆனால் இங்கேருந்து தஞ்சாவூர் கூட நெல் விதை நெல் போய்க்குது ஐயா. நான் கவனத்துக்கு சொல்ல, வேறு ஒரு மூலியமாக போயிருக்குது. ஆனால் விதை நெல்லுன்னா கூடிமான 10 அதிகமாக கம்மியும் பா உங்கள்கிட்ட தான்ப்பா கொடுக்கணும், நீ தான்ப்பா எனக்கு கொடுக்கணும், நெல் என்ன விலை சொல்ல எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி கேட்டு வாங்குவாங்க. அதுக்குள்ளே நான் இல்லை காரணம், எங்கள் வீட்டு அம்மா தான். அதை வந்து குறை சொல்கிறதுக்கு வந்து ஏன்னா நாற்று நடும்போதே ஒரு கலப்பு இருந்தாலும் எடுத்துருவாங்க. நாற்று எடுக்கும் போதும் ஒரு கலப்பு தான் எடுத்துருவாங்க. அது நெல்லை அரைக்கும் போதும் ஒரு கலப்பு தான் எடுத்துருவாங்க. தவறி போகிறது அது கலப்பு இல்லை எப்பயும். ஏன்னா ஒரு மரக்கா நெல்லை 4 நெல் கலந்தோட அது 1000 நெல் ஆகிடும். அதனால் வந்து அந்த விதையை கிளீன் பண்ணுறது அவங்க தான். பார், இவங்களுக்கு தயாராக இருந்துச்சு. எந்த ஒரு தவறும் சொல்கிறதுக்கு வந்து இடம் கிடையாது. நமக்கு 2 பேரும் உடம்புக்கு பெருமாள் புண்ணியத்தில் உடம்பு வந்து நல்லா இருக்குது ஐயா.